ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு டீப்பா செக் பண்றீங்க தானே? அப்புறம் ஏன் லேண்ட் வாங்கும் போது மட்டும் பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க? இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க புது பத்திரம் வெறும் மாப்பிள்ளை மாதிரி தான். அந்த நிலத்தோட மாமனார் மாமியார் யார் தெரியுமா? அதுதான் தாய் பத்திரம். அதாவது இந்த நிலம் இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட இருந்தது, அவங்க எப்படி இதை வாங்கினாங்க, வாரிசு சண்டை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்ற நிலத்தோட ஒரிஜினல் பேக் ஸ்டோரி தான் இந்த தாய் பத்திரம். மாமனார் வீட்டு பேக்ரவுண்ட் சரியில்லைன்னா குடும்பத்துல பஞ்சாயத்து வர மாதிரி இந்த தாய் பத்திரத்துல ஏதாச்சும் ஒரு வாரிசோட சிக்னேச்சர் மிஸ் ஆயிருந்தா ஃபியூச்சர்ல கோர்ட்டு கேஸ்னு உங்க நிம்மதியே போயிடும். அதனாலதான் சத்யா எலைட்ல நாங்க வெறும் புது மாப்பிள்ளை பத்திரத்தை மட்டும் பார்க்காம 30 வருஷ தாய் பத்திரத்தையும் லீகல் டீம் வச்சு அக்கு வேற ஆணி வேற செக் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு லேண்ட் தரோம். நீங்க வாங்க போற லேண்டோட மாமனார் ஹிஸ்டரி பக்கா தானே? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.